வணக்கம் பக்தி நேரம் நேர்களே, நாம் இப்போது பிள்ளையார்பட்டி வந்திருக்கிறோம். காரைக்குடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர். அங்கேருந்து வந்து நீங்கள் ஒரு பஸ்லேயும் வரலாம், ஆட்டோலேயும் வரலாம். இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பிள்ளையார்பட்டியில் யார் அமைந்திருக்கிறார் என்றால் கற்பக விநாயகர். கற்பக விநாயகர்னால் அதாவது கற்பக விருட்சம் மாதிரி கேட்டதையெல்லாம் வாரி கொடுக்கின்ற வரம் தருகின்ற பிள்ளையாரை பார்க்க வந்திருக்கோம். வாங்க.
அதாவது இந்த கற்பக விநாயகர் கோவிலுக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, இது வந்து குடைவரை கோயில் சொல்கிறாங்க. அதாவது மலை குன்று, இந்த குன்றை வந்து குடைஞ்சி அதில் வந்து செய்யப்பட்ட கோவில், அதான் குடைவரை கோயில். இது வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கே தான் பார்க்க முடியும். அதாவது வந்து அதே மாதிரி விநாயகர் பார்த்திங்கன்னா, இந்த விநாயகரோட அமைப்பு வந்து 4 கை விநாயகர் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து 2 கை விநாயகர், அதுவும் வந்து யோக நிலையில் இருக்கார். யோக நிலை இல்லாமல் இப்போ ஒரு இது இல்லாமல் ஒரு இப்போ மோதகம் வச்சுருப்பார் இல்லையா, லெஃப்ட்டில் வந்து மோதகம் வச்சுருப்பார், அந்த மாதிரி இல்லாமல் இல்லை சிவலிங்கம் வச்சுருக்காரு. ஸோ அவர் யோக நிலையில் இருப்பதனால், அவர் தியானத்தில் இருப்பதனால் என்ன சொல்கிறார் என்றால், என்ன வரம் கேட்டிங்கனாலும், திருமண தடை, குழந்தை வரம், வியாபார விருத்தி, இது எல்லாமே வந்து கேட்டால் அது உடனே நடக்குது அப்படின்றாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த விநாயகரை வந்து யார் ஸ்தபதி யார் பண்ணார் அப்படின்னா, ஏகாட்டூர் கோன் பரணன் அப்படின்றவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த கையெழுத்தே வந்து விநாயகர் சிலை பக்கத்தில் வந்து அவர் கையெழுத்திட்டு இருக்கிறார். இது வந்து 4ஆம் நூற்றாண்டில் செய்யப்பட்ட கோவில். அதாவது பல்லவர் காலத்துக்கு முன்னாடியே அவங்க தான் வந்து இந்த சிற்பங்கள் வந்து மலையை குடைந்து வந்து சிற்பங்கள் செய்தார்கள். ஆனால் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பாண்டிய காலத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது இந்த கோயிலோட மிக சிறப்பான ஒரு வரலாறு. கோவில் வந்து 6 மணிக்கு திறந்துடுறாங்க. 6 மணிலேருந்து உங்களுக்கு 12 மணி வரைக்கும், அப்புறம் திரும்ப அடைச்சிட்டு 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கோவில் இருக்குது. இப்போ 6 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து கவசம் எல்லாம் பார்க்கலாம். என்ன கவசம்? தங்க கவசம். அதாவது 8:30 மணிக்கு வந்து அபிஷேகம் நடக்குது. அபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு தகன்னு மின்னக்கூடிய அந்த தங்க கவசம் அணிகிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பரமானந்தமாக இருக்குது அவரை பார்க்கும்போது. இதில் என்னென்னா, விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து இந்த கோயில் வந்து பயங்கர விசேஷம். கொடியேற்றம், அதேமாதிரி காப்பு கட்டுறது, இது எல்லாமே இருக்குது. கொடியேற்றத்துக்கு பிறகு அந்த 9 நாள் விசேஷம் நடந்து 10வது நாள் வந்து விநாயகர் சதுர்த்தி வர மாதிரி அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த இதில் வந்து என்னென்னா 18 படி போட்டு ஒரு ராட்சத மோதகம், அதாவது கொழுக்கட்டை வந்து செய்கிறாங்க. அது இங்கே ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் வந்து அபிஷேகமும் அப்புறம் வந்து கணபதி ஹோமமும் கொடுத்தீங்கன்னா உங்கள் வியாபார விருத்திக்கு வந்து மிகவும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நிறைய பேர் பயன்பெற்றும் இருக்கிறார்கள்.